ஜேசன் ஹோல்டர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பவர வந்து எப்படியாவது ஹோல்டு பண்ணிடலாம் அப்படின்னு சிஎஸ்கே ஆசைப்பட்டுச்சு. அவர போன்ற ஒரு ஃபயர் பவரை எண்டுல வச்சு எப்படியாவது நம்ம அடிச்சுக்கலாம். ஒரு நல்ல ஃபயர் பவர் ஹிட்டரா இருப்பாருன்னு சொல்லி. ஆனா வந்துட்டு பவுலிங்கும் போட தெரிஞ்ச ஒரு ஆல் ரவுண்டர் ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் சாம் கரன் இவங்க எவ்வளவுதான் யோசிச்சாலும் அவர் கிடைக்கல. ஏன்னா 7 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு போயிட்டாரு. என்ன பொறுத்தவரை அது நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் இந்த ஜேசன் ஹோல்டர் எப்படி ஆடுவாரு? இவர்னால வந்து நமக்கு எதனா நல்லது இருக்குதா? இல்லையா? இதெல்லாம் நீங்க முன்னாடியே பார்த்தது இல்லையா சார்? எப்படி சார் நீங்க ஜேசன் ஹோல்டர் பின்னாடிலாம் போனீங்க? வேணாம் சார். எதுக்கு சார்? அப்படின்னு தான் நான் கேட்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து ஜேசன் கிடைக்காது. சிஎஸ்கே கிடைச்சா நல்லது தான். பட் ரொம்ப டஃப் ஃபைட் போச்சு 2 பேருக்குமே. சிஎஸ்கே, அ கேகேஆர் 2 பேருமே சரியான ஒரு போட்டியில வந்து இந்த பிளேயர் கிட்ட ஜிடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரூதர்ஃபோர்ட் இருந்த இடத்த யாராவது ஒருத்தவங்க புடிக்க மாட்டாங்களா? இதுவா? அதுவான்னு சொல்லி பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து கடைசில அன்னைக்கு சிஎஸ்கே எப்படியோ பீட் பண்ணி இவங்க வந்து அந்த 7 கோடி ரூபாய்க்கு அவர தட்டி தூக்கிட்டாங்க. சிஎஸ்கேக்கு அது ஒரு நல்ல லாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜேசன் ஹோல்டர டஃப் ஃபைட் போட்டு எப்படியாவது சிஎஸ்கே வாங்கிரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு வந்து 2016, 17ல இருந்த அடியிலயா இன்னும் இருக்கிறாரு அவரு. ஹைட் மட்டும் தான் அங்கே இருக்கே தவிர, ஆளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அங்க இல்ல. அது எங்கேயோ இறங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்க கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நான் வந்து பார்க்குறேன்.